ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கேளுங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிக்க நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் அதிகாரம் ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது ஆதாம் எப்படி பாவத்தில் இங்கே விழுந்தார் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. பிசாசானவன் முதலாவது எது நன்றாக இருக்கிறதோ, எது தெளிந்த புத்தியாக இருக்கிறதோ, அப்பேற்பட்ட ஒரு மிருகத்தை பிசாசானவன் இந்த இடத்துல பயன்படுத்துகிறான். ஆண்டவர் சர்ப்பத்தை எப்படி உண்டாக்கினாரா? சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. ஆண்டவர் சர்ப்பத்தை ஒரு தந்திரமுள்ளதாக உருவாக்கியிருக்கிறார். எதுக்கு தந்திரமுள்ளதாக உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் என்றால், ஆண்டவர் அவருடைய திட்டத்தில் சர்ப்பத்தை எதற்காக வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் நிறைவேறும்படிக்கு ஆண்டவர் சர்ப்பத்தை தந்திரமுள்ளதாக உருவாக்கினார். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தை கெட்டு போகும்படி செய்ய, அந்த திட்டத்தை பயன்படுத்த முடியாமல் செய்ய பிசாசானவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்ட பிறகு அந்த லூசிஃபர் தேவதூதன் இங்கே தந்திரமுள்ளதாக இருக்கிற பாம்பை, அந்த சர்ப்பத்தை பிசாசு பயன்படுத்துகிறான். ஏன் ஒரு சிங்கத்தையோ ஒரு மானையோ ஒரு ஆட்டையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மிருகத்தையோ தந்திரமாக ஆண்டவர் உருவாக்கி இருந்தேர என்றால் அந்த மிருகத்தையும் பிசாசு பயன்படுத்தியிருக்க முடியும். ஏனென்றால் பிசாசுக்கு தேவை முதல் விச் இஸ் த பெஸ்ட், எது நல்லதுன்றது தான் பிசாசு எதிர்பார்ப்பான். நல்லதாக இருக்கிறது தான் பிசாசு பயன்படுத்துவான். அதே போல தான் மனிதனும் நல்லவன், அவன் தான் முதன்மையானவனாக இருக்கிறான். அப்படின்னும் போது அவனையும் பாவத்தில் எப்படி தள்ளணுன்றதுக்காக தான் இந்த முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட தந்திரமுள்ள அந்த சர்ப்பத்தை பிசாசு அந்த இடத்துல பயன்படுத்தினான். பிசாசு ஏதேன் கார்டத்துக்குள்ளே போகிறது ஆண்டவருக்கு தெரியாதா? சர்ப்பத்தை பயன்படுத்தி கார்டனுக்குள்ளே போகிறான், ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிக்க போகிறான் என்றது ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் ஆண்டவர் ஏன் அமைதியாக இருந்தார்? இந்த இடத்துல லூசிஃபர் பெருமை கொண்டான், இருதயத்திலும் தன்னுடைய சிந்தனையிலும் பெருமை கொண்டான். மனிதனாவது என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் கீழ்ப்படிந்தவனாய் இருந்தானே என்றால் இந்த லூசிஃபரின் இடத்தில் அவனை நாம் வைக்க முடியும் அப்படின்ற சிந்தனையுடன் தான் ஆண்டவர் மனிதன் சோதிக்கப்படத்தக்க சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்தில் அமைதியாக இருந்தார். இல்லவென்றால் அந்த லூசிஃபரையும் அந்த பிசாசையும் அந்த சர்ப்பத்தையும் அந்த இடத்துல அவர் அழித்து போட்டிருப்பார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தை எதுக்கு உண்டாக்கினார் என்றது நான் சொல்லுவேன் என்று சொன்னேன். இப்பொழுது அந்த கேள்விக்கு நமக்கு பதில் கிடச்சிருக்கு. பாருங்கள், ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குனது எதுக்கென்றால், இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குனது, இந்த மனிதனை உண்டாக்குனது, இந்த ஏதேன் காடத்தை உண்டாக்குனது, அதில் ஒரு நன்மை தீமை அறியத்தக்க கனிகள் இருக்கிற ஒரு விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் வைத்தது. இதெல்லாமே எதுக்கு ஆண்டவர் இப்படி செய்தார் என்றால், அவரை நம்ம தொழுது கொள்ள,
நம்ம பரலோகத்துக்கு போய் அவரை தொழுது கொள்வதற்கு, அவரை நம்ம எப்பப்பவுமே தொழுது கொள்வதற்கு தான் ஆண்டவர் இது செய்தார். தள்ளப்பட்ட தூதர்களுடைய கணக்கை சரி கட்டுவதற்கு மனிதனை உருவாக்கி, மனிதன் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பினே என்றால் அந்த மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போய் அந்த தூதர்களுடைய இடத்துல அவங்களை உட்கார வைத்து மனிதன் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி செய்யத்தக்க ஒரு பெரிய பிளான் ஆண்டவர் வைத்திருந்த பிளான். இதனால தான் ஆண்டவர் உலகத்தை உருவாக்கினார். இதனால தான் ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். இதனால தான் மனிதனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், மனிதனை உயிர்ப்பித்தார். ஆனால் இந்த ஆண்டவருடைய பிளான் கெடுப்பதற்கு பிசாசு என்ன பண்ணான் என்றால், தந்திரமான சர்ப்பத்தை பயன்படுத்தி ஏவாளுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்கினான். நீங்கள் இது சாகும்போது உண்மையாக இந்த 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 கனியை நீங்கள் புசிக்கும்போது சாகவே சாக மாட்டீர்கள், தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று ஏவாளுக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்கினான். எப்படி? உண்மையை சொல்லி தான் அவன் சந்தேகத்தை உருவாக்கினான். நம்மளையும் பாவத்தில் விழு வைக்கிறதற்கு பிசாசு எப்பவுமே உண்மைதான் பேசுவான், அதில் ஒரு தீமை இருக்கும். அதனால் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நல்லது எது கெட்டது எது என்று சிந்தித்து நம்ம செயல்பட்டோமே என்றால் பாவத்துக்குள் விழமாட்டோம். இப்போது இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த கனியை புசிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக இறந்து போவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த ஏவாள் என்ன பண்ணாருன்னா, பிசாசு சொன்ன வார்த்தை தான் மெயினாக எடுத்துக்கினான். பிசாசு என்ன சொன்னால், இது நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக இறந்து போவீங்கன்னு ஆண்டவர் சொன்னது உண்மைதான், ஆனால் நீங்கள் சாக மாட்டீங்க. இப்போ ஏற்பட்ட சந்தேகத்தை ஏவாளுக்கு கொண்டு வந்தப்போ பிசாசு என்ன பண்ணால், அந்த சந்தேகத்தை ஏவாளுக்குள்ளே ஒரு கேள்விக்குறியாக கொண்டு போய் வைத்திருந்தார். அந்த கேள்விக்குறி ஏவாளுக்குள்ளே கிரியை செய்து அது கனியை பறித்து தானும் சாப்பிட்டால் ஆதாமுக்கும் கொடுத்தாள். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனை பாவத்தில் விழத்தள்வதற்கு பிசாசு அநேகமான பெஸ்ட் திங்ஸ், நல்ல விஷயங்களை பயன்படுத்துவான். அந்த நல்ல விஷயத்திலும் பாவம் இருக்கா இல்லையான்றது பகுத்தறியத்தக்க பொறுப்பு மனிதன் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இவ்விதமாக ஆதாம் பகுத்தறிந்திருந்தால் இந்த கனியை அவர் புசித்திருக்க மாட்டார். நல்லா கவனிங்க, ஏவாள் கனியை புசித்தது பிறகு தான் கொண்டு போய் ஆதாமுக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஏவாள் அந்த கனியை சாப்பிட்டப்போ, அந்த பெண் அந்த கனியை சாப்பிட்டப்போ கண்கள் திறக்கப்படலை. ஆனால் ஆதாம் சாப்பிட்ட பிறகு தான் கண்கள் திறக்கப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் என்றால், இந்த பெண்மணி ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்ட பெண்மணி, ஆதாம் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட பெண்மணி. அதனால் முதலாவது ஆதாம், இரண்டாவது தான் பெண்மணி, முதலாவது ஆதாம், அதற்கு பிறகு தான் ஸ்திரீ. அதனால் இந்த ஸ்திரீ முதல்ல அந்த கனியை சாப்பிட்டோ கண்கள் திறக்கப்படவில்லை. ஆனால் எப்பொழுது ஆதாம் சாப்பிட்டாரோ அப்பொழுது தான் கண்கள் திறக்கப்பட்டது. நல்லா பாருங்கள், ஆதாம் தான் மெயின் சுவிட்ச். அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த கனிகளை ஆதாம் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது ஆதாம் ஒரு தடவை அதை பற்றி சிந்தித்திருக்கலாம். இந்த கனிகள் எங்கிருந்து இந்த பெண் எடுத்துன்னு வருது, எனக்கு கொடுக்குது, இந்த என்ன கனி, ஆண்டவர் சாப்பிடாத கனி எடுத்துன்னு வருது போல தெரியுது அப்படின்னு அவர் சிந்தித்து சற்று செயல்பட்டிருந்தார் என்றால் உலகத்தினுடைய நிலைமை எப்படி மாறி இருக்குமோ தெரியாது. அல்லது அந்த கனியை புசிக்காமல் அவங்க கீழ்ப்படிந்தே இருந்திருந்தார்களே என்றால் உலகத்தின் நிலைமை எப்படி மாறி இருக்குமோ தெரியாது. ஆனால் பிசாசனுடைய திட்டம், ஆண்டவருடைய பிளான் நடக்காமல் செய்கிறது தான் அவனுடைய திட்டம். அதுக்காக இவ்விதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஸோ ஆதாம் சாப்பிட்ட உடனே கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட பிறகு அவங்க அத்திமரத்தின் இலைகள் துணிகளாக சுற்றி வைத்து கொண்டு அவங்க இருந்திருக்கிறாங்க. பாருங்கள், இது ஆதாம் செஞ்ச பாவத்தினால் நடந்தது. ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கினது, இந்த ஆதாமை ஏவாளை உண்டாக்கினது, பல்கி பெருகி பூமியை நிரப்ப சொன்னது எல்லாமே கர்த்தருடைய பிளான். கர்த்தருடைய பிளான் இந்த உலகம் உருவாக்குனது அவரை தொழுது கொள்வதற்கு மட்டும்தான். அவரை எப்பொழுதுமே தொழுது கொள்ளும்படிக்கு தான் ஆண்டவர் இந்த பிளான் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆதலால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம எங்கிருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தை நம்ம எப்பொழுதுமே தொழுது கொள்ள வேண்டும் என்றது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. எப்பொழுது நம்ம கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டே இருப்போமோ அப்பொழுது ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் வைத்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம சேர்த்துக்கொள்வார். இந்த ஆதியாகமும் 3ஆம் அதிகாரத்தில் பாவத்தில் ஈஸியாக தள்ளிச்சு பிசாசு. மனிதனை பாவத்தில் ரொம்ப 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 ஈஸியாக தள்ளி போட்டுடுச்சு.
அப்படி பாவத்தில் விழுந்த மனிதன் இன்னி வரைக்கும் மீண்டு வெளியில் வர முடியாமல் அவன் திரும்பவும் அந்த பாவ காரியங்களை செய்து கொண்டே போய் கொண்டிருக்கிறான். அன்றைக்கி பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதன் பாவம் செய்து ஏதாவது ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஏதாவது ஒரு புறாவையோ பலி செலுத்தி அந்த இரத்தத்தை அந்த ஆசாரியர் கையில் கொடுக்கும்போது அவர் கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்தில் அது அவருடைய பாவத்துக்காக புரோக்ஷனம் பண்ணி பாவம் மன்னிப்பு வாங்கி கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இது தொடர்ந்து நடக்குதுன்றதுக்காக தான் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு சிலுவையில் மரித்து ஒரே பலி செலுத்தி எல்லாரையும் பரிசுத்தமாக்கினார். ஆனாலும் அந்த ஒரே பலி செலுத்தி எல்லாரையும் பரிசுத்தமாக்கின பர்பஸ் என்னன்னு பார்த்தா, நாம் அனைவரும் பரிசுத்தர்களாய் பரலோக ராஜ்யம் போய் சேர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான். அந்த நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நமக்காக இறந்து நமக்காக ரட்சிப்பு உண்டாக்கி போனார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் நம்ம படித்தோம் என்றால், ஒருவனும் கெட்டு போகாமல் படிக்கி அப்படின்னு சொல்லி போட்டுப்பட்டிருக்கு. ஆம், நம்ம கெட்டு போகிறதுக்கு ஆண்டவர் விருப்பம் அல்ல. ஆண்டவர் நம்மளோட வாசம் பண்ணுவதற்கு தான் அவர் விரும்பினார். அதனால தான் இந்த உலகத்தை உருவாக்கினார், இந்த மனிதனை உருவாக்கினார், உலகத்தில் இருக்கிற சகல ஜீவன்களையும் உருவாக்கினார். ஆண்டவர் நம்மளோட வாசம் பண்ண அவங்க விரும்புகிறார். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஏனென்றால் அன்றைய தினத்தில் தேவதூதர்களோடு அவர் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த தேவதூதர்கள் பெருமை கொண்டு தள்ளப்பட்டதுனால மனிதனை உருவாக்கி மனிதனோடு நான் வாசம் பண்ணுவேன், மனிதனாவது கீழ்ப்படிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் மனிதன் கீழ்ப்படையவில்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், மனிதனை உருவாக்குனதற்கு அவர் மனம் கசந்தாராம். அவ்விதமாக நான் ஏன் மனிதனை உண்டாக்கினேன் அப்படின்னு அவ்வளோ மனம் கசந்து அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனை அவர் ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார். அவர் நோக்கத்தை பாழாக்க பிசாசு வேறு திட்டத்தை பயன்படுத்தினான். அவன் பயன்படுத்தின திட்டத்தில் மனிதன் விழுந்து போனதுனாலே இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு. இது நடந்தாலும் பரவாயில்லை, மனிதனுக்காக என்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நம்ம படித்தோம் என்றால், யார் இயேசு ஆண்டவரை நம்புகிறார்களோ அவருடைய குமாரர்களாகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன் என்று இருக்கிறார். இது பாருங்கள், கிறிஸ்துவர்கள் நம்புறதில்லை, மற்ற புறஜாதிகளும் அவரை நம்பி அவர்கிட்ட வருவதற்கு தான் அவர் இந்த காரியத்தை செய்தார். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை எவ்வளோ நேசித்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோ இந்த உலகத்தை நேசித்தவர் உன்னை என்னை மட்டுமல்ல, எல்லா மனித குலத்தையும் அவர் நேசித்தார். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், மற்ற ஜாதிகள் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா மனிதரும் அவர் நேசித்து எல்லா மனிதர்களுக்காகவும் தான் அவர் இந்த உலகத்துக்கு எல்லா மனிதர்களுக்காகவும் தான் அவர் சிலுவையில் மரித்தார். உனக்காக எனக்காக கிடையாது, எல்லா மனிதர்களுக்காகவும் எல்லா மனிதர்களையும் அவர் பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த வழியிலே நம்ம நடந்து கொண்டே இருக்கணுமே தவிர அப்படி இப்படி திரும்ப மறுபடியும் நம்ம பாவ வழிக்குள்ளே போகக்கூடாது. ஏனென்றால் நம்மளுடைய பிரிவு எப்போ நடக்கும் தெரியாது, ஆண்டவருடைய வருகை எப்போ வரும்னு தெரியாது. அதற்கு நம்ம ஆயத்தமாக இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ஆதாம் பாவம் செஞ்சார், அவர் செஞ்ச பாவம் நமக்கு ஒரு பலனாக கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து மீட்டுக்கொள்வதற்கு ஆண்டவர் இன்னொரு வழி திறந்திருக்கிறார். அந்த வழியை நம்ம பின்பற்றினோம் என்றால் கண்டிப்பாக நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இது நடக்கும். ஏனென்றால் அநேகமான ரகசிய காரியங்கள் பைபிளில் எழுதப்படவில்லை. ஏனென்றால் பைபிளில் போட்டுப்பட்டிருக்கு, இந்த எல்லா காரியங்களும் எழுதுறதுக்கு உலகம் கொள்ளாதுன்னு போட்டுப்பட்டிருக்கு. ஸோ நமக்காக ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே. இப்போ நான் இருக்கிறேன் என்றால் எனக்காக ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். நன்மையான வழியில் நம்ம போகும்போது ஆண்டவர் பேசுவார், இந்த மனிதன் நன்மையான வழியில் போகிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு. கெட்டதான வழியில் போகும்போது பிசாசு பேசுவான், இந்த மனிதன் கெட்டதான வழியில் போகிறார் பார் என்று. ஆனால் இந்த நன்மை தீமை அப்படிங்கிற ஒரு காரியத்தில் போய்கொண்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது, குறிப்பிட்ட இடம் வரும்போது தீமையை விட்டு பிரிந்து நம்ம நன்மையிலேயே போனோம் என்றால் பரிசுத்த பரலோகத்துக்கு போக முடியும், பரிசுத்தமான ஆண்டவரோடு நம்ம இருக்க முடியும். அல்லது பரிசுத்தத்தை விட்டு தீமையோடே போனோம் என்றால் பிசாசு தனக்கேற்ற விதமாக மனிதனை பயன்படுத்தி கொள்வான். அவ்விதமாக தான் சாத்தானை அவன் பயன்படுத்தினான், அவன் சர்ப்பத்தை பயன்படுத்தினான். சாத்தான் சர்ப்பத்துக்கிட்ட பேசும்போது, ஏவாளை நான் ஏமாற்ற உன்னை நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு கேட்டிருப்பான். கேட்காம இருக்க மாட்டேன். ஏன்னா சர்ப்பம் அது ஒரு தந்திரமுள்ளதாக இருக்கும்போது சாத்தான் அதுக்குள்ளே
சர்ப்பத்தை அந்த இடத்துல பயன்படுத்துவதற்கு வரும்போது சர்ப்பம் கேட்டிருக்கலாம். ஏன்னா யாவால் கிட்ட பேசின சர்ப்பம் சைத்தான் கிட்ட பேசியிருக்க மாட்டானா? கண்டிப்பாக பேசியிருக்கும். நீ ஏன் என்னை பயன்படுத்துகிற, நீ ஏன் என்னை யூட்டிலைஸ் பண்ணுற, நான் ஏன் உனக்கு பயன்படுத்த வேண்டும், ஆண்டவர் என்னை ஒரு தந்திரமுள்ள காரியத்துக்காக தான் ஆண்டவர் என்னை சிருஷ்டித்தாரே, நீ ஏன் என்னை பயன்படுத்துகிற அப்படின்னு அந்த இடத்துல அந்த சர்ப்பத்துக்கும் பிசாசுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கலாம், சண்டை நடந்திருக்கலாம். எது நடந்தாலும் பிசாசை அந்த இடத்துல அந்த சர்ப்பமானது ஜெயிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் அது பிசாசை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். இவ்விதமாக நடந்ததுனால தான் தந்திரமுள்ள அந்த சர்ப்பம் பிசாசை அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கூட்டு இவங்களை பாவத்தில் விளைவித்தான். ஸோ இது எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்கும்போது செய்கிறவங்க 1000 காரியங்கள் செஞ்சு கொண்டே தான் இருப்பாங்க. நமக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள், நமக்கு விரோதமாக பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே செய்கிறவங்க 1000 செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஆனால் பகுத்தறியத்தக்க பகுத்தறிவு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த இடத்துல அன்றைக்கு ஆதாம் அந்த பழத்தை கொண்டு அந்த பெண்மணி கொடுக்கும்போது அவர் பகுத்தறிவோடு அதை சிந்தித்து பார்த்து, இது நம்ம சாப்பிடக்கூடிய கனியா சாப்பிடக்கூடாத கனியா என்று பார்த்துருந்தாரே என்றால், அவர் சாப்பிடாமல் இருந்தாரே என்றால் உலகம் நிலைமை எப்படி மாறி இருக்குமோ. அந்த இடத்துல அவர் பகுத்தறிவு பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலை தான் விதமாக ஆகி போயிற்று. ஸோ ஆண்டவர் நமக்கு ஒரு பகுத்தறிவு கொடுத்துருக்கிறார். நன்மை எது தீமை எது அறியத்தக்க பகுத்தறிவு. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லோரும் நன்மை செய்து நன்மையான வழியில் போய் பரிசுத்தமான வழியில் போய் ஆண்டவரோடு இருந்து பரலோகத்துக்கு போய் சேருவோம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போம். அன்பின் தேவனை, ஜீவனுள்ள தகப்பனே, எங்களை நேசித்த ஆண்டவரே, உம்முடைய பாதபடிக்கு வருகிறோம் சுவாமி. இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை தியானம் பண்ணும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. பகுத்தறிவு கொடுத்திருக்கிறீர். அதை பயன்படுத்தி பரலோகத்துக்கு வர நீரே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மட்டும் பரலோகம் போகிறது கிடையாது, அநேகர் பரலோகத்துக்கு வரணும் என்றதே நம்மளுடைய வாஞ்சை. அநேக ஆத்துமாக்களை நம்ம பரலோகத்துக்கு தொடர்ந்து கொண்டு செல்லுவோம். நன்றி.